நாடி நரம்பு ரத்தம் சதை உடம்பு முழுக்கமே காம வெறி ஊறி போன ஒருத்தனால மட்டும்தான் இப்படி பேச முடியும். அது வந்து 100% பொன்முடிக்கு பொருந்தும். ஏன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர். அவர் சொல்ற அந்த கதையை சொல்லும் போதே அந்த கதையின் கதாநாயகனாக அவர் இருப்பாரோன்ற எனக்கு ஒரு ஐயப்பாடு இருக்கு. அவர் யாரோ ஒருத்தர் போனாரு அங்க அந்த விலை மாதிரி இப்படி பேசலாம்னு சொன்னார், இது இவர் தான் போயிருப்பார். இவர் அங்க போய் அனுபவிச்சது தான் அவ்வளவு சுவாரஸ்யமா சொல்றாரு. அவர் சொல்லும் போது அந்த முகத்தை பாத்தீங்களா, அப்படியே ஒரு என்னமோ ஒரு வெக்கப்பட்டுக்கிட்டே கூச்சப்பட்டுக்கிட்டே பேசினார் பாத்தீங்களா. அவரு அப்படியே பட்ட சொல்லும் போதும் ஒரு வெக்கம், ஒரு மற்ற நாமும் சொல்லும் போது ஒரு வெக்கம். அப்ப இவர் போய் அனுபவிச்சுட்டு வந்த கதையத்தான் இங்க மக்கள் முன்னாடி சொல்லிருக்காரு. அனுபவத்தை தான் வந்து பப்ளிக் மேடையில பேசியிருக்காரு. அதை வந்து அந்த யாரோங்கிறது இவர் தான். யார் அந்த சார்? இவர் தான். அவரோட கதையில இவர் தான் ஹீரோ. அதைத்தான் அவர் சொல்றாரு. இவர் போயிட்டு வந்தா அந்த பொண்ணு இவர்கிட்ட தான் கேட்டிருக்கோம், ஆமா நீங்க சார் நீங்க சைவமோ வைணவமோ, ஐயா பொன்முடி நீங்க சைவமோ கேட்க வைக்கப்பட்டுட்டு இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு எப்படி பிடிக்கும் இல்ல இவன் கூட சொல்லி கொடுத்துருப்பான். ஏமா எனக்கு வைணவம் மாதிரி பண்ண அந்த பொண்ணுக்கு தெரியாது. இவன் ப்ரொஃபசர், இவனுக்குலாம் இவன் தான் பேசணும். இவனுக்கு மரியாதையே கொடுக்கூடாது இனிமே தமிழகத்துல இது போன்ற ஆட்களுக்கு. இவன் சொல்லியிருப்பான், அம்மா எனக்கு சைவ முறைப்படி பண்ணுமா வைணவ முறைப்படி பண்ணா இவனே சொல்லியிருப்பான்.